அவரே கேட்கிறாரு, உச்ச நீதிபதியே கேட்கிறாரு, என்ன தமிழ்நாடு வேறு ராஜ்யாங்கம் இருக்கா, பாரத ராஜ்யாங்கம் நீங்க ஃபாலோ பண்ணது இல்லையான்னு கேட்க. அது 400 பேஜஸ் டாக்குமெண்ட். அது லைன் நாங்க படிச்சு பார்த்தேன். எங்கேயுமே ஒரு மொழி கட்டாயம் பண்ணது எங்கேயுமே இல்லை. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த மொழி கட்டாயப்படக்கூடாதுன்னு கூட சொல்லிருக்கு. உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, போற நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் குறைச்சு போகுது. எப்படி உங்க மொழி ப்ராப்ளம் தான், அதனால நீங்க எந்த மொழி அலோவ் பண்ணலன்னா எப்படி அவங்க டெல்லியில அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும்? பெற்றோர் மாணவர் விரும்பி ஒரு படிக்கும் போது நீ ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அது என்ன ராஜ்யாங்கம் அது? தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அகில இந்திய தெலுங்கு சம்மேளன சார்பாக உகாதி விழா ரொம்ப சிறப்பாக இங்க நடந்து வச்சிருக்கு. மோகன் கார்டன்ல நடந்து வச்சிருக்கு. அதுக்கு பிஜேபி லீடர்ஸ், ஏடிஎம்கே லீடர்ஸ், பிளஸ் நம்ம ஆல் இந்தியா டெலிவிஷன் ஃபெடரேஷன் நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. முக்கியமா இது என்ன அம்சம்னா, தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றதுக்காக நாங்க மக்கள் கூப்பிட்டோம். இப்போ நாங்க செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கு காரணம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 12 வருஷமா நரேந்திர மோடி செஞ்ச சாதனைகள் சொல்றதுக்கு இப்போ டைம் பத்தாது. அத்தனை சாதனை அவர் பண்ணிருக்காரு. நம்ம நாடு முன்னேறதுக்கு அவரு ஆளும் பகடும் கஷ்டப்படி எந்த விதமான ஒரு எதிர்பார்க்காம அவர் செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைக்கிறதே நமக்கு அதிர்ஷ்டம். ஸோ அவர் ஆட்சி இன்னும் கூட நடக்கணும், அவரு லீடர்ஷிப் நமக்கு இன்னும் வேணும்னு சொல்லிதான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முடிவு வந்துட்டோம். அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே நமக்கு கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு எதிர். அவங்க எந்த மொழி இருக்கக்கூடாது, ஓன்லி தமிழ் தான் இருக்குன்னு சொல்லி அது ராஜ்யாங்க விருத்தம். ஆனா கூட அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா ஏடிஎம்கே அந்த மாதிரி இல்லை. எம்ஜிஆர் டைம்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் கூட அகாமடேட்டட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு கூடிய மரியாதை கொடுத்திருக்காங்க. இவர் நம்ம மொழியை சிலபஸ் தூக்கி போட்டு வேற எந்த லாங்குவேஜ் படிக்க கூடாதுன்னு எந்த ராஜ்யாங்கம் தாய்மொழி படிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு ராஜ்யாங்கத்துல வச்சிருக்கு. ஆனா அது முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க உச்ச நீதிமன்றம் போய் உத்தரவு கொண்டு அந்த உத்தரவு தான் நாங்க இப்ப நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம். இது தேவையா? அவரே கேட்கிறாரு, உச்ச நீதிபதியே கேட்கிறாரு, என்ன தமிழ்நாடு வேறு ராஜ்யாங்கம் இருக்கா, பாரத ராஜ்யாங்கம் நீங்க ஃபாலோ பண்ணது இல்லையான்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்க ராஜ்யாங்க விருத்தமா செய்யறாங்க. சோ அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் நவோதயா ஜவஹர் பாரதி வித்யாலயா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பொது கல்வி திட்டம் 2020 நரேந்திர மோடி 34 இயர்ஸா எந்த நம்ம நாட்டு கல்வி திட்டமே மாறல. எவ்வளவு எஜுகேஷன்ல எவ்வளவு மாற்றம் வந்துச்சு இல்லையா? ஆனா 34 இயர்ஸ் எந்த அரசாங்கம் அது மாற்றவே இல்லை. இப்ப அவர் இல்ல கட்டாயமா மாற்றிதான் ஆகும். அடுத்து 50 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி அவரு கஸ்தூரி ரங்கன் பத்மபூஷன் அவர் நேതൃത്വத்துல ஒரு அமைப்பு உருவாக்கி புது கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல எவ்வளவு முக்கியமான அம்சம் நிறைய இருக்கு. ஆனா இவங்க இல்ல அது முடியாது. என்ன சொல்றாங்க காரணம்? இதனால இன்டைரக்டா ஹிந்தி அது 400 பேஜஸ் டாக்குமெண்ட். அது லைன் நாங்க படிச்சு பார்த்தேன். எங்கேயுமே ஒரு மொழி கட்டாயம் பண்ணது எங்கேயுமே இல்லை. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த மொழி கட்டாயப்படக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ப்ராப்ளம்? கட்டாயப்படுகலன்னா அவங்க விரும்பி படிச்சா என்ன ப்ராப்ளம்? அது மட்டும் இல்ல, இன்னொரு கூட சொன்னாங்க, எல்லா மாநிலம் 3 மொழி இருக்கணும். அதுல அட்லீஸ்ட் 2 மொழி ஜாத்திய லாங்குவேஜஸ் தான் இருக்கணும், நேஷனல் லாங்குவேஜஸ். இங்கிலீஷ் அகாமடேட் பண்றதுக்காக அந்த ரூல் வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் முக்கியம் தானே, இங்கிலீஷ் டெஃபினட்டா முக்கியம், அது எல்லாரும் விரும்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு அதுல. அது வேண்டாம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் சொல்லி ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ்ல அவர் எந்த விதமான ரிசர்வேஷன்ஸும் பயன்படாம இருக்கிற ஒரு குரூப். அதுல ஏழை மக்கள் இருந்தா 10% அவங்க ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது கூட முடியாதுன்னு சொல்றாங்க. அது கூட தமிழ்நாடுல அமல் செய்யல. மற்ற நிறைய மாநிலம் அமல் பண்ணிட்டாங்க, இங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்கே இல்லைங்க. எல்லா லோக்கல்னா இப்போ உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, போற நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் குறைச்சு போகுது. எப்படி உங்க மொழி ப்ராப்ளம் தான், அதனால நீங்க எந்த மொழி அலோவ் பண்ணலன்னா எப்படி அவங்க டெல்லியில அவங்க
கம்ப்ளீட் பண்ண முடியும். தமிழ்நாடு வரைக்கும் தான் அவர் சொன்னாரு, கிணறுல ஃப்ராக் மாதிரி கூப்பஸ்த மண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க வேண்டிய தவிர, சப்போஸ் நீங்க தமிழ் படிச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் லா கூட தமிழ் படிச்சீங்க, எப்படி நீங்க சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆக முடியும்? எப்படி நீங்க நாடு ஊற்றி எப்படி மாநிலம் ஊற்றி எங்க போக முடியும்? சோ தமிழுக்கு தப்பே இல்லை, தமிழ் கத்துக்கிறது தப்பே இல்லை. மற்ற மொழி கூட அலோவ் பண்ணுங்கன்னு நான் கேட்கிறோம். ஒரு பெற்றோர் மாணவர் விரும்பி ஒரு படிக்கும் போது நீ ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அது என்ன ராஜாங்கம்? அது தப்பது. அது சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நீங்க தமிழ் கட்டாயப்படுத்துவதற்கு உங்க டியூட்டி முடிஞ்சு போச்சு. மற்ற லாங்குவேஜ் என்ன படிக்கிறாங்களோ அது அவங்க இஷ்ட பிரகாரம் நீங்க அதுக்காக தேவையான வசதி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இது விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா நம்ம பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமா. நம்ம டெஃபினட்டா மும்மொழி சட்டம் பிஜேபி டெஃபினட்டா சப்போர்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் சப்போர்ட் பண்ணி நாங்கள் முடிவு வந்துட்டோம். அது இப்போ சுதாகர் ரெட்டி சக்கரவர்த்தி எல்லாம் கூட வந்து அதே சொன்னாங்க. அப்புறம் ஏடிஎம்கே லீடர் அவரு கூட பிவி ரமணா கூட வந்தாரு. ஸோ நன்றி, தேங்க்யூ வெரி மச். தமிழ்நாட்டுல தெலுங்கு மக்கள் பல அமைப்புகளா இயக்கங்களா பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி நீங்க மேற்கொள்வது அது 20 வருஷமா போயிட்டே இருக்கு. 89ல நம்ம அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் 23 தெலுங்கு பேசக்கூடிய இன மக்கள், நாயுடு, ரெட்டி, பிராமின், வைசா, 24 மணி செட்டி, பத்மசாலி, அருந்தத்தியார், 23 பிரிவு இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் அகில இந்தியா தெலுங்கு சம்மேளனம். நாங்க 2014ல நெஹ்ரு ஸ்டேடியம்ல ஒரு மாநாடு கண்டக்ட் பண்றாங்க. 25,000 வந்தாங்க. கவர்னர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிபி வந்து அவங்க கவர்னர் இந்த கூட்டம் நான் இது வரைக்கும் நாங்க எதுவும் பார்த்தே கிடையாதுன்னு சொன்னார். எல்லாம் சேர்த்து தானே பண்ணிட்டோம். எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களுடைய வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு போகும். 100% அதுதான் செய்யணும். நாங்க நயனார் நாகேந்திரன் மீட் பண்ணிட்டோம், எடப்பாடி மீட் பண்ணிட்டோம், ஆதரவு லெட்டர் கொடுத்திருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, தெலுங்கு ஓட்டர்ஸ் இல்லாம நிறைய கான்ஸ்டிட்யூன்சில நாங்க ஜெயிக்க முடியாது, தயவுசெய்து நீங்க சீரியஸா ஹெல்ப் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அது விஷயம். நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி.